கடந்த வாரம் ஐடி துறை பங்குகள் 8லிருந்து 10% ஒரு கடுமையான வீழ்ச்சி செஞ்சிருக்கு. அதே போல் நம்ம ஐடி இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா 2024 செப்டம்பர்லேருந்து இது வரைக்கும் 40% வீழ்ச்சியை சந்திச்சிருக்கு. ஸோ இந்த அளவுக்கு கடும் வீழ்ச்சியில் இருக்கிறது ஒரு ட்ராப்பா இல்லை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதை தாண்டி தொடர்ச்சியாக நிஃப்டி 50யோட ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் கடந்த 2022லேருந்து 20 ஆர் 19 இந்த ரேஞ்ச் வரப்போலாம் இங்கேருந்து ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி வருதுன்னு பேசிகிட்டு இருக்கோம். ஸோ 2026 ஸ்டார்டிங்லேருந்தே நிஃப்டியோட ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் அந்த 20 பக்கத்திலே இருக்குது. ஸோ நம்மளோட பங்குச்சந்தை இங்கேருந்து தொடர்ந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா நான் பார்க்குறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மியூச்சுவல் ஃபண்டில் எஸ்ஐபி முதலீட்டாளர்கள் முதலீடுகள் கணிசமாக மார்ச் மாதத்துலேருந்து குறையிறத நம்ம பார்க்குறோம். மார்ச் மாதம் பார்த்தீங்கன்னா 32,000 கோடி இருந்தது, ஏப்ரலில் 31,000 கோடி, இப்போ மே மந்த் பார்த்தீங்கன்னா 30,000 கோடி கணிசமாக குறைஞ்சிக்கிட்டே வருது. இது எதை குறிக்குதுன்னா இந்திய முதலீட்டாளர்கள் நம்ம இந்திய பங்குச்சந்தையில் இருக்க நம்பிக்கையை கொஞ்சம் கொஞ்சமாக இழக்கிறாங்கிறத இதை குறிக்குது. கடந்த வாரம் என்னதான் கடுமையான வீழ்ச்சி இருந்தாலும் லாஸ்ட் டே ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா எஃப்ஐஐ 4,000 கோடிக்கு மேலே ஒரே நாளில் பை பண்ணியிருக்காங்க. அடுத்து வர நாட்களில் இந்த பையிங் கண்டினியூ ஆகுமா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அது தொடர்ந்து மார்ச் மாதத்துலேருந்து எஃப்ஐஐ பார்த்தீங்கன்னா அவங்களோட செல்லிங்கை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டு இருக்காங்க. வரும் நாட்களில் அவங்க பையராக மாறினாங்கன்னா இந்திய பங்குச்சந்தை உயர்வதற்கான வாய்ப்பு இருக்குது. அதை தொடர்ந்து ஐடி செக்டர் இந்த அளவுக்கு ஒரு வீழ்ச்சி வந்திருக்கு. இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா இல்லை இது இன்னும் இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்காங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் கோவிந்த். நான் ஆம்பி ரிஜிஸ்டர் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் அண்ட் ஐஆர்டிஏயோட சர்டிஃபைடு இன்சூரன்ஸ் அட்வைசர். ஐடி துறை பங்குகள் கடும் வீழ்ச்சியில் இருக்குது. ஐடி இண்டெக்ஸே பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஹையிலிருந்து அரௌண்ட் 40% வீழ்ச்சி செஞ்சுருக்கு. இதுக்கு முன்னாடி ஹிஸ்ட்ரி எடுத்து நம்ம செக் பண்ணோம்னா கோவிடில் ஏறக்குறைய ஒரு 34% வீழ்ச்சியை பார்த்துருக்கு. அதுக்கு முன்னாடி 2016 அந்த ரேஞ்சில் ஒரு 25-30%, 2011 பார்த்தீங்கன்னா ஒரு 30%க்கு மேலே சரிஞ்சிருக்கு. அதே போல் 2008 ஏறக்குறைய 60% வரைக்கும் வீழ்ச்சி பார்த்துருக்கு. இந்த 4 செனாரியோவிலையும் அதிகபட்சம் 2008 60%, மற்ற இடங்கள்லாம் மேக்ஸிமம் 35% வரைக்கும் ஃபாலோ ஆயிருக்கு. அப்படி பார்த்தோம்னா இப்போது 40% வரைக்கும் ஐடி இண்டெக்ஸ் ஃபாலோ ஆகிடுச்சு. இப்போது வேல்யூவேஷன் பெட்டராகவே இருக்குன்னு சொல்லலாம். நிறைய பங்குகள் ரொம்ப ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் குறைவாகவே வர்த்தகம் நடந்துட்டுருக்கு. 2008க்கு அப்புறம் ஐடி இண்டெக்ஸோட குறைந்தபட்ச பிஇ ரேஷியோ அப்படிங்கிறது 15லேருந்து 10 அந்த ரேஞ்சில் இருக்குது. ஏறக்குறைய அந்த 4 முறை வீழ்ச்சியில் 2008 மட்டும் 10 ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் வரைக்கும் போயிருக்கு. அதுக்கப்புறம்லாம் பார்த்தீங்கன்னா 15ங்கிறது ஃபர்ஸ்ட் செனாரியோ, அங்கேருந்து மார்க்கெட் ரீபவுண்ட் ஆயிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் ஐடி இண்டெக்ஸுக்கு 19 வர்த்தகம் நடந்துட்டுருக்கு. இது ஒரு வேளை இங்கேருந்து 15 10 போகணுன்னா இன்னுமே ஐடி இண்டெக்ஸ் ஃபாலோ ஆக ஆரம்பிக்கணும். இன்னும் ஒரு 10% 20% வீழ்ச்சியை கூட ஐடி இண்டெக்ஸ் பார்க்கலாம். ஸோ ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் பொறுத்த வரைக்குமே ஹிஸ்டாரிக் லோ பக்கத்திலே வந்துருச்சு. அப்படி இன்னுமே ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் ஒரு 10-15 போகணும் அப்படின்னா ஐடி இண்டெக்ஸ் இங்கேருந்து ஒரு 20-30% வீழ்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 10,000 புள்ளிகள் குறையறதுக்கும் அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஆனால் நம்ம கணிக்கிறது எப்பயுமே நடக்கணும்னு அவசியம் இல்லை. கட்டாயமாக நம்ம நினைக்கிறதுக்கு ஆப்போசிட்டாக மார்க்கெட்டில் நிறைய நேரங்களில் நடக்கும். அப்போ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம மிஸ் பண்ணிவிட்டு இன்னுமே ஒரு 20-30% வீழ்ச்சி வரும், அப்போ முதலீடு செஞ்சுக்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணோன்னா ஒருவேளை மார்க்கெட் இங்கேயே சப்போர்ட் எடுத்துருச்சுன்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம மிஸ் பண்ணிவிடும். ஸோ இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறதுல உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரை கேட்டு எப்பயுமே கொஞ்சம் கொஞ்சமாக பார்ஷியலாக இன்வெஸ்ட் பண்ணால் தான் அந்த ரேலியை நம்மளால் கட்டாயமாக அனுபவிக்க முடியும். இங்கே ஒரு சில பங்குகளை எக்ஸாம்பிளுக்கு பார்க்கலாம். இப்போ நான் டிசிஎஸ் எடுத்திருக்கேன். இது எந்த பங்கு பரிந்துரையும் கிடையாது, ஜஸ்ட் ஒரு அனலைஸ்க்காக தான். 2008 பார்த்தீங்கன்னா என்னோட ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் 10 வரைக்கும் போயிருக்கு. அதுக்கப்புறம் ரொம்ப ஒஸ்ட் செனாரியோலையும் 15-17 அந்த ரேஞ்சில் தான் இருந்திருக்கு. ஸோ இப்போ டிசிஎஸோட ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் அரௌண்ட் 14 கிட்ட இருக்குது. நீங்கள் பார்த்தாலே தெரியும். 2008 மட்டும்தான் ரொம்ப ஒஸ்ட் செனாரியோ 10 ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் வரைக்கும் குறைஞ்சிருந்தாங்க. அதுக்கு மற்ற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா 15-17 இந்த ரேஞ்சிலே மார்க்கெட் திரும்பவும் உயர்றதுக்கு ஆரம்பிச்சிருக்கு. இந்த பங்கோட விலை உயர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய ஹிஸ்டாரிக் லோ பக்கத்திலே இருக்குது. 14 கிட்ட ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் குறைஞ்சிருக்கு. இனிமே குறைஞ்சாலும் இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் நான் பார்க்குறேன். இதுக்கப்புறம் இன்ஃபோசிஸ் அப்படிங்கிற ஒரு பங்கையும் பார்த்துடலாம். இந்த பங்கும் பார்த்தீங்கன்னா அதனோட ஹிஸ்டாரிக் ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் பக்கத்தில் தான் வர்த்தகம் நடந்துட்டு இருக்குன்னு சொல்லலாம். இதனோட ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸும் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 14 பக்கத்தில் தான் இருக்குது. இதனோட ஒரு 10-15 வரை டேட்டாவை எடுத்து பார்க்கும்போதும் இதனோட ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸும் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒஸ்ட் செனாரியோ 12 வரைக்கும் போயிருக்கு 2008. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 14 ரேஞ்சில் தான் அதிகபட்சம் இறங்கியிருக்கு. அங்கேருந்து மார்க்கெட் சப்போர்ட் எடுத்து ரைஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்த பங்கோட விலையும் பார்த்தீங்கன்னா அதனோட வீழ்ச்சி எப்போல்லாம் கணிசமாக குறைஞ்சிருக்கோ அந்த வீழ்ச்சிக்கு பக்கத்திலே ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸும் 14 வந்திருக்கு. இதுவும் ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்குறேன். பட் எது இருந்தாலும் நீங்கள் உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரை கேட்டுட்டு முதலீடு பண்ணுறது நல்லதாக இருக்கும். பட் ஐடி துறை பங்குகளை பொறுத்த வரைக்கும் ஐடி இண்டெக்ஸ் 26,000ங்கிறது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட். இந்த இடத்துல தான் லாஸ்ட் இயர் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2023-22 அந்த ரேஞ்சில் சப்போர்ட் எடுத்து அங்கேருந்து மார்க்கெட் 40,000க்கு மூவ் ஆயிருக்கு. ஸோ இந்த தடவையும் இந்த சப்போர்ட்டை எடுத்துகிட்டு மார்க்கெட் ரைஸ் ஆகுமா இல்லை இதை பிரேக் பண்ண போகுதாங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நான் முன்னாடி சொன்னது மாதிரி முதலீடே பண்ணாமல் வெயிட் பண்ணுறது காட்டிலும் ஒரு பகுதியை முதலீடு பண்ணிட்டு அடுத்து இறக்க வந்தால் முதலீடுக்கு ரெடியாக இருக்கிறது பெட்டர். ஸோ அதே போல் எஸ்ஐபி முதலீட்டாளர்கள்லாம்
கணிசமாக கண்டினியூஸாக இந்திய பங்குச்சந்தையில் உயர்ந்துக்கிட்டே ஒவ்வொரு மாதமும் அடுத்த மாதத்தை காட்டிலுமே அதிகமான முதலீடு தான் உள்ளே வந்துட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போது கடந்த மார்ச் மாதத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்லைட்லி குறைஞ்சி வந்துட்டுருக்கு. 32,000 கோடியிலேருந்து 31,000 கோடி, இப்போ மே மந்த் பார்த்திங்கன்னா 30,000 கோடி. ஒருவேளை நம்ம முதலீட்டாளர்கள் வாங்குறதை நிறுத்திட்டா எஃப்ஐ உள்ளே வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஏறக்குறைய லாஸ்ட் ஃப்ரைடே 4,000 கோடிக்கு மேலே பை பண்ணியிருக்காங்க. மார்ச் மாதத்துலேருந்து கணிசமாக கண்டினியூஸாக எஃப்ஐஐ செல் பண்ணுறதை குறைச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். அதே நேரத்தில் இயர்லி டேட்டாவை எடுத்து பார்த்தோன்னா கடந்த 3 வருடங்களாக 3 லட்சம் கோடிக்கு மேலே ஒவ்வொரு வருடமும் வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு செல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுவும் இந்த வருஷத்தில் 6 மாதங்கள்லேயே 3 லட்சம் கோடிக்கும் மேலே அவங்களோட பங்குகளை விற்று வெளியே எடுத்துருக்கிறாங்க. இப்போ சில நியூஸஸ்லாம் வந்துட்டுருக்கு. அரசாங்கம் எஃப்ஐ முதலீட்டாளர்கள் உள்ளே கொண்டு வரதுக்கான ஆக்டிவிட்டீஸ்லாம் ஈடுபட்டிருக்காங்கன்னு லாஸ்ட் வீடியோவில் நம்ம பேசணும். ஸோ அப்போது எஃப்ஐ முதலீட்டாளர்கள் உள்ளே வர ஆரம்பித்தாங்கன்னா இந்திய பங்குச்சந்தை இங்கேருந்து கணிசமாக உயர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம நிஃப்டி 50 எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்தலாம். நிஃப்டி 50 பார்த்திங்கன்னா கடந்த 2 வருடங்களாக ஜீரோ ரிட்டர்ன், ஏறக்குறைய 22,000க்கும் 26,000க்கும் இடையில சுற்றி வருதுன்னு சொல்லலாம். ஏறக்குறைய எல்லாத்துக்கும் மனப்பாடமே ஆயிடுச்சு. 22,000 மார்க்கெட் ரொம்ப நாளாக அங்கேயே 2026 வர்த்தகம் நடந்துட்டுருக்கு. இதனோட ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த 19, 20 அந்த ரேஞ்சிலே தான் இருந்துகிட்ருக்கு. அங்கேருந்து மார்க்கெட் திரும்ப மேலே போனால் 20 கிட்ட வரும். கோவிட்ல பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் அரௌண்ட் 17 கிட்ட போணுச்சு. ஒருவேளை மார்க்கெட் 22,000 உடச்சதுன்னா ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் 17 15 வரத்துக்கோ வாய்ப்பு இருக்குது. ஆனால் இது வரைக்கும் நம்ம பங்குச்சந்தை 2024 செப்டம்பர்லேருந்து இறங்க ஆரம்பித்தது. அந்த 22,000ங்கிறத ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக எடுத்து அகெயின் மார்க்கெட் அங்கேருந்து ரைஸ் ஆகுது. நம்ம பல முறை பேசிட்டோம். எல்லாருக்குமே நம்ம வீடியோ பார்க்குற எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் 24 வருது அப்படின்னா கட்டாயமாக நிஃப்டி ஆல் டைம் ஹையில் 26,000க்கு பக்கத்தில் இருக்கணும். ஆனால் நிஃப்டியோட ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் கடந்த 2-3 மாதங்களாக இதே இடத்துல, அதாவது 19.6 to 20 இந்த ரேஞ்சு பக்கத்துலேயே தான் வர்த்தகம் நடந்துகிட்ருக்கு. ஸோ பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி தான் நான் நினைக்கிறேன். இந்த இடத்துல நம்ம பங்குச்சந்தையில் அக்குமுலேஷன் நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறது தான் என்னோட கணிப்பு. ஏன்னா யூஎஸ் அண்டு ஈரானோட வார் முடிவுக்கு வந்துருச்சு. குரூடாயில் ப்ரைஸ் எல்லாம் கீழே வந்துருச்சு. ஸோ 2025 ஸ்டார்டிங்கில் எப்படி 22,000 ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் அங்கேருந்து 26,000 போணுச்சோ அதே போல் இப்போவும் சப்போர்ட் எடுத்திருக்கு. ஆனாலும் 24,300 உடைக்க முடியாமல் அங்கேருந்து ஒரு செல்லிங் வந்துட்டுருக்கு. அடுத்த வரும் நாட்களில் ஐடி செக்டரும் சப்போர்ட் எடுத்துருச்சுன்னா மார்க்கெட் 24,300 உடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. தொடர்ந்து வாட்ச் பண்ணலாம். நம்ம லாஸ்ட் வீக் பேசினது பேங்கிங் செக்டார் அதிக புல்லிஸாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பேசியிருந்தோம். ஸோ ஏறக்குறைய பிரேக் அவுட் கண்டிஷனில் பேங்கிங் செக்டார் ஏறக்குறைய இந்த இடத்துல பாருங்களேன் 87,500ங்கிறத ஒரு சாங் ரெசிஸ்டன்ஸ்னு பேசியிருந்தோம். அந்த இடத்த பிரேக் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. ஒருவேளை பிரேக் பண்ணிச்சுன்னா ஆல் டைம் ஹை திரும்பவும் போகிறதுக்கு அதிகமான பாசிபிலிட்டி இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பிஓசி பேங்க் இண்டெக்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு புல்லிஸ் மூமெண்டமில் இருக்குன்னு பேசியிருந்தோம். தொடர்ந்து 8,000ங்கிற ஒரு ரேஞ்சை சப்போர்ட் எடுத்து பிஓசி இண்டெக்ஸும் அதனோட ஹைலே தக்க வச்சுட்டுருக்காங்க. ஸோ வரும் நாட்களில் பப்ளிக் செக்டார் பேங்குகளும் அப்பர் சைடு ஒரு நல்ல மூமெண்ட் கொடுக்கறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கிறத நான் பார்க்குறேன். தொடர்ச்சியாக ஃபார்மா செக்டாரும் ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணிடுச்சு. 24,000க்கு மேலே க்ளோஸ் இருக்கிற வரைக்கும் அடுத்த புல்லிஸ்க்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பேசியிருந்தோம். ஆனால் இந்த மந்த்தும் க்ளோசிங் மேலே தான் வரும்னு நினைக்கிறேன். வீக்லி க்ளோசிங் மேலே தான் வச்சுருக்காங்க. பட் இதுவும் ஒரு மார்க்கெட் மூமெண்டம் கொடுக்கும்போது ஃபார்மா இண்டெக்ஸும் ஒரு மேல் நோக்கி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா நான் பார்க்குறேன். இறுதியாக நம்ம கடந்த 2 வாரங்களாக சொல்லிக்கிட்டு இருக்கோம், நிஃப்டி மிட் கேப் இண்டெக்ஸில் இருக்கக்கூடிய பங்குகளை வாட்ச் பண்ணுங்கள். கட்டாயமாக ஒரு சூப்பரான ரேலி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு. தொடர்ந்து இந்த வாரமும் 61,000க்கு மேலேயே மிட் கேப் இண்டெக்ஸ் வீக்லி க்ளோசிங் வச்சுருக்காங்க. இன்னும் ஒரு நாட்களில் மந்த்லி க்ளோசிங்கும் வரப்போகுது. ஸோ அந்த மந்த்லி க்ளோசிங் 61,000க்கு மேலே வந்துருச்சுன்னா மிட் கேப்பில் இருக்கக்கூடிய துறை பங்குகள் எல்லாமே ஒரு சூப்பரான ரேலி வரத்துக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. இந்த வீடியோ கட்டாயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். இப்போதைக்கு டெலிகிராம் சேனல் லிங்க் எல்லாம் பேன் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் டேரெக்டாக என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கோ அல்லது மெயில் ஐடிக்கோ தொடர்பு கொள்ளுங்கள். நான் ஆம்ஃபி ரெஜிஸ்டர் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் அண்ட் ஐஆர்டிஏயோட சர்டிஃபைடு இன்சூரன்ஸ் அட்வைசர். நீங்கள் என் மூலியமாக மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃபேமிலிக்கான ஒரு கரெக்டான டேர்ம் அண்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கணுமா, லைஃப் டைம் நம்ம மூலியமாக எடுக்கிறதுனால கிளைம் ரிலேட்டட் எல்லா சப்போர்ட்டும் ஃப்ரீயாகவே பண்ணி கொடுக்குறோம். அதுக்கு டிஸ்பிளேல தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கோ அல்லது மெயில் ஐடிக்கோ மறக்காமல் தொடர்பு கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். உங்கள் கோவிந்த்.